முத்துவோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காம்மா, இப்போ போய் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து மீனா வந்து அதிர்ச்சியாயிட்டு, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, இப்போ போக முடியாது, ஏன்னா அவன் நிலைமை தடுமாறி இருக்கான், நான் எவ்வளோ சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான், குடிக்காதுன்னு சொன்னான் அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணே, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் பாரும்மா சொன்னால் கேளுமா, போகாதம்மா அப்படின்னோடனே, நான் அவரை பார்த்தே தீரணும் அப்படின்னோடனே, இங்கே வந்து சீதா என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நான் மாமாவை பார்க்கணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. சீதா, நீ வேணாம்மா, நீ கல்யாணம் பொண்ணுங்க இருமா. இல்லை இல்லை, அவளும் வரட்டும், அவளும் வர்றது தான் நல்லது, அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்க போகலாம். சரிம்மா, நான் என்னோடய கார்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முத்து வந்து அந்த பாட்டிலை வந்து ஊற்றி ஊற்றி குடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்து வேணும்னே வந்து, இது மீனா, இந்த கிளாஸ் வந்து மீனான்னு சொன்னேன், உன் பொண்டாட்டின்னு சொன்னேன், இந்த கிளாஸ் அருணுன்னு சொன்னேன், இந்த கிளாஸ் நீன்னு சொன்னேன். அப்போது இந்த மீனா வந்து இந்த அருணோட அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு அவரை போய் நல்லா போட்டு அடிக்கிறார். வந்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டி மாதிரி யாருமே வர முடியாதுடா, கண்ணகின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட என் பொண்டாட்டி மேலானவிட, அவளை பற்றி ஒரு வார்த்தை சொல்வியா, அவளை தான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சமைய போட்டு அடிச்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையும் மீனா கேட்டுறாங்க. மீனா கேட்டு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. உடனே வந்து மீனாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து செம்ம டென்ஷனாக முடிஞ்சு திருப்பி ஓடி வந்து மீனா வந்து அப்படியே காலில் விழுறாங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க, ப்ளீஸுங்க, உங்களுக்கு என்னை பார்த்தா பாவமாக இல்லையா, ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, எதுக்கு இங்கெல்லாம் வர, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்றாரு. நான் போக மாட்டேங்க, உங்களை கூப்பிட்டு போகாமல் நான் போகவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நீங்கள் வந்தால் தாங்க அந்த கல்யாணமே நடக்கும். ஓ, அந்த கல்யாணத்தை நீ நடத்திட்ட, இந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்ற அப்படி தானே அப்படின்றாரு. ப்ளீஸுங்க, ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதைன்னு தெரியுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும், ஆனால் நீங்கள் கோவமாக இருந்தீங்களா, அதானே இப்படி பண்ணிட்டேங்க, உங்கள் பொண்டாட்டி தானே, நான் என்னை மன்னிக்கக்கூடாதாங்க, ப்ளீஸுங்க தயவு செய்து மன்னிச்சிடுங்க. பயங்கரமாக அழுறாரு. உடனே இங்கே பாரு, தேவையில்லாமலாம் பண்ணிகிட்ருக்காது, அங்கே கல்யாணம் நடந்துட்டுருக்கல, போயிட்டு அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிற வழியை பாரு, தேவையில்லாமல் இங்கே வந்து அப்படியே ட்ராமா பண்ணிகிட்ருக்காத, ப்ளீஸுங்க, இப்போ நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன், நீ போகலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக மாமா அப்படின்றாங்க. பார்த்தா வந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து சீதா பார்த்துட்டு வந்து, எதுக்கு நீ வந்து சீதா அப்படின்றாரு. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா, நான் செஞ்சது தப்பு தான் மாமா, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது தப்பு தான் மாமா, ஆனால் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன் மாமா, நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணம் மாமா இது, நான் எப்படி மாமா பண்ணிக்க முடியும், நீங்கள் வந்து அதான் மாமா நான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதை கேட்டு டே சொன்னால் கேள்றான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் வந்து சொல்லிட்டுருக்காரு. இப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லோரும், எதுக்காக இங்கே வந்துருக்கீங்க, இங்கே பாருமா, நான் ஃபுல்லாகவே குடிச்சிட்ருக்கேன், நான் குடிச்சிட்டேன், அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருண் சொன்னான், ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, இப்போ நான் குடிச்சிட்டு போனால் நான் வேணும்னு பண்ணுறதா நினைப்பான், அதனால் நான் வரல, நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மாமா, நீங்கள் வந்தால் போதும் மாமா, எனக்கு நீங்கள் வந்து தான் மாமா ஆகணும், அப்படி நீங்கள் வரலன்னா நான் இங்கே இருந்துடுறேன் மாமா, நான் போகல மாமா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமான்னு பயங்கரமாக அழறாங்க. ஒன்று போல டே ப்ளீஸ்டா, எவ்வளோ கெஞ்சிரா பாடுறா, பாவண்டா அந்த பொண்ணு, டே மீனாவும் சீதாவும் பாவண்டா, தெரியாமல் பண்ணிட்டாங்கடா, தயவுசெய்து மன்னிச்சிடுடா மாமா, நீங்கள் தானே சொல்லுவீங்க மாமா என் அப்பான்னு, நான் தப்பு செஞ்சால் என் அப்பா என்னை மன்னிச்சிடுவார் மாமா, ப்ளீஸ் மாமா நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உங்களை கெஞ்சி கேட்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விட, ஏய் சீதா எதுக்கு காலெலாம் விடுற அப்படின்றாரு. இப்போ என்ன நான் வரணும் அவ்வளோதானே, சரி நான் வரேன், ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்தை என்னால் மன்னிக்க முடியாது, அதுவும் மீனா பண்ண விஷயத்தை என்னால் மன்னிக்க, சரிங்க நீங்கள் மன்னிக்க வேணாங்க, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க, தயவுசெய்து வாங்குங்க ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன நான் வரணும் அவ்வளோதானே, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. டே வாடா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து, டே இவ்வளோ குடிச்சிருக்கேடா, உன்னை என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு அந்த அருண் சொன்னால, இப்போ நான் குடிச்சிட்டு வரேன்ல, எப்படியும் என்னை வெளியேற்ற தானே போகிறான், அப்போல்லாம் இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிலாம் உங்களெல்லாம் நான் வெளியேற்ற விட மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா நீங்கள் வந்தால் போதும் மாமான்னொன்னே, சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. இங்கே வந்து நல்ல தடுமாறி வர நம்ம முத்துவை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்துட்டான் பார்த்தீங்களா உங்கள் பிள்ளை, எந்த நிலைமையில் வரான் பார்த்தீங்களா, எப்படா சான்ஸ் கிடைக்கும் குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டான், நீ அமைதியாக இருக்கியா, வந்ததே போதும், நீ சுமார் மாப்பிள்ளை வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. மீனாவோட அம்மா உடனே வந்து, மாப்பிள்ளை நீங்கள் வாங்க மாப்பிள்ளை, இல்லை அத்தை நான் வர முடியாது அத்தை, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க, இல்லை அத்தை நான் போயிட்டு குடிச்சிட்டேன் அத்தை, நான் குடிச்சிட்டேன், இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் புது மாப்பிள்ளை இருக்காருல அவர் சொல்லியிருக்காரு அத்தை, நான் எப்படி அத்தை வர்றது, அதெல்லாம் தெரியாது மாப்பிள்ளை நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க.